கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 89வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து தியானிக்கிறோம். சங்கீதம் 89, 37 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கலந்துள்ளோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொத்திரமே. ஓபாரா ரேபாரா ரேகாரா ரேபாரா ரேகாரா ரேராரா. வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி உமக்கு மகிமை தருகிறார், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ். வாசிப்போம். சங்கீதம் 89வது அதிகாரம் 37 வாசகம். ஆகாய மண்டலத்திற்கும் சாட்சியான சந்தனை போல அது என் உண்மையாயிருக்கும். இந்த 37 வர ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன். 89 சங்கீத திருக்குறள் எப்படி பார்த்துக்கொள்ளுங்க. அவர்கள் அவர் அவர்கள் யாரு? இஸ்ரவேல் மக்கள். அவன் யாரு? தாவீது. இப்ப தாவீது ஒரு உதாரணமா வைக்கிறாங்க. தாவீது யார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன்கள். ஆனா இருதயத்துக்கு ஏற்றவனா நீ ஒழுங்கா இருக்கு, தப்பு செஞ்சா ஒத்துக்கிட. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையை கொடுப்பார். இப்போ ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நான் ஒரு காஸ்ட்லி கேமரா எனக்கு ராஜேஷ் வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் கேமரா. அதாவது நான் நினச்சேன்னா எனக்குன்னு இதுவரை நான் எதுவுமே சொல்கிறேன். நான் என் பணத்தை யாருக்கு கொடுப்பேன்? அதுதான் இருந்துச்சு. பிறகு நான் யோசிச்சேன் ஒரு கேமரா ஒன்று வாங்குவோம். ஏன்னா கொடைக்கானல்லாம் அந்த சீனியர் ரொம்ப அருமையாக இருக்கும், நமக்கு ஒன்று வாங்கணும்னு சொன்னேன். அவர் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதில் ஒரு ஸ்பீக்கர் மாட்டிக்கிறாங்க. அது காணும் 2 காணும்னா நான் ராஜேஷ்ட சொன்னேன், ராஜேஷ் ஒன்று வாங்கிக்கிறோம். நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல தேடி பார்த்தாச்சு. அவர் சொல்கிறார் அந்த பேக்குக்குள்ளே தான் இருக்கிறனால பேக்கை தலைகளை திரும்பி பார்த்தாச்சு, உள்ளே இல்லை. ஆனால் நேற்று ஒரு பேக் இதுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஏவுது இறந்து பார்த்தா அந்த ஆள் இருக்கு. உடனே ராஜேஷ் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு அடுத்த வாரம் செய்தி கம்மிங் சண்டே நான் மெசேஜ் கொடுக்கும். அதுக்கு புது கேமரா அந்த மைக்கில் எல்லாம் சரி கேமரா வாங்கி வேஸ்ட். அப்போ ஆண்டவர் பண்ணுங்க அந்த கிருபைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவருங்க 33 வசனம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாது. இங்க நான் என்னைய பார்க்கறேன்னா யாரை பார்க்குறேன்? ஏன் என்னைய பார்க்குறேன்னா ஒரு ஊழியத்தை என்னை ஆண்டு வச்சிருக்கிறாரு, வழி நடத்துகிறாரு, கொண்டு போயிட்டே இருக்காரு. எனக்கு நிறைய பலவீனங்கள் என்னைய பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெயிலில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். ஏனால இது பலவீனம். ஆனால் கிருபை என்ன செய்யுது சொல்ல. நான் எதை தான் பார்ப்பேன், எதை பார்க்க மாட்டேன், என் பலவீனத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் தாவீதுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. 45 வாசி.
அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடி வாலிப நாட்கள். இங்க பார்க்கிறோம், வாலிப நாட்கள்ல தாவீது ஒரு காரியம் செய்கிறார். அது செய்யறதற்கு காரணம் என்ன? அவருடைய பண திமிர், ராஜாங்கிற ஒரு பெருமை வரும்போது ஆண்டவர் தண்டிக்கணுமா தண்டிக்க கூடாதா? தண்டிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 அவன் பிள்ளைகள் என் நியாயத்தின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளையை கை வேதம் கட்டளை ஞாபகம் இது நீ விலகுனா நான் என்ன செய்வேன்? 32 ஏன் வாசிக்க அவர்கள் மீறுதலை என்னது? மீறுதலை என்னது? மீறுதல். சரி வாசி. பிளராற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். சரி, இப்ப தண்டிக்கலைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆண்டவர் வந்து சும்மா டம்மி சொல்லுவாரு, நீ தப்பா செஞ்சாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்படிதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஸ்டாஃப் எங்களுக்கு அந்த பொண்ணு தப்பு செஞ்சா நான் தண்டனை கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? கண்டுக்க மாட்டேங்கிறேன், கண்டுக்க நீனே டம்மியா அப்படின்னு சொல்லி. இதுதான் சீக்ரெட். இதை நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல இந்த 34வது வசனத்துல என் உடன்படிக்கை மீற மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன். ஆனா 31 என் நியாயங்களை நீ மீறி நடந்தால் உன் மீறுதல்களை. இந்த மீறுதல்ங்கிறது என்னன்னா இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, ட்ரஸ்பாஸ், TRESPASS, ட்ரஸ்பாஸ். ட்ரஸ்பாஸ்ங்கிறது நம்ம தான் உங்களுக்கு விளக்குறேன், அப்போ தான் புரியும். ஒரு பார்க்குக்கு போறீங்க, அந்த பார்க்கில் ஒரு போர்டு இருக்கும், புல் மீது நடக்காதீர்கள். பார்த்துருக்கீங்களா? அவங்க எது மேலே நடப்பாங்க? நாங்கள் ஒரு தடவை திருவாரூரத்துலேருந்து வர்றோம். அப்போ ஒரு டிராஃபிக்கில் நிற்கணும் வண்டி, ஒரு கோடு போட்டுருக்கு. எங்கள் டிரைவர் அது அந்த இதுக்கு தாண்டி அங்கே போய் போட்டுட்டாங்க. அங்கே கேமரா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் வந்தார், நான் விஷ் பண்ணேன் சார், தெரியாமல் வந்துட்டேன் சார். நீ பாண்டிக்காரனா? இதுக்காக பாண்டிக்காரனா என்னது? தமிழ். ஆனால் கேவலம் பார்க்கலாம் பார்ப்பேன். அதாவது கேவலம் அசிங்கமாக சொல்கிற பார்த்தீங்கன்னா, ஏதோ உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, டிரைவர் வந்து நிப்பாட்டிட்டான்ட்டு ஒரு அசிங்கமாக திட்டாங்க. இது பேர் என்னது? அவர் என் மேலே கிருபை இருந்தனால என்னை விட்டுட்டார். இல்லைன்னா அங்கேயே ஸ்பாட் ஃபைன் பண்ணி நிப்பாட்டி வச்சுருங்க வண்டியை. அங்கே ஒரு வேன் வரும், நடமாடும். இல்லை, இப்போ அது விட்டாங்க. ஜட்ஜ், ஆமாம், அவர் வந்து ஃபைன் போட்டுட்டு போவார். இதெல்லாம் மீறுறதுனால வருது. இப்போ நான் உங்களுக்கு 3 மீறுதலை காமிச்சேன். நடமாடும் நீதிமன்றம் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? நான் மீற மாட்டேங்கிறார். என்ன செய்ய மாட்டேன்? மீற மாட்டேங்கிறார். ஆனால் நீ மீறி நடந்தானா நான் என்ன செய்வேன்? உனக்கு நான் தண்டனை கொடுப்பேன். சரியா? 38வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், நீர் அபிஷேகம் பண்ணிவிட்டது மேல் உக்கிரமானீர். சரி, இந்த ஆனாலுங்கிறதுல ஒரு சேஞ்ச் வருது. என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது செய்த பாவத்தை ஆண்டவர் படம் போட்டு காத்துக்கிறார். சரியா? வாசிக்குமா? 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 4வது. தாவீது ஆள் அனுப்பி அவனை அழைத்து வரச் சொன்னார். அவள் அவரிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தாள். சரி, அவளோட சயனித்தான் என்னது? விபச்சாரம். இதில் ஒரு கையை வச்சுக்கணும். கையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்துருக்காரு. அது என்ன கட்டளைங்கிறது யாத்ராகமம் 20வது அதிகாரம் 19வது அதிகாரத்தில் சீனாய் மலை மேலே ஆண்டவர் இறங்குறார், காணக்கூடத்தக்கதாக. 19வது அதிகாரத்தில் இறங்குறார். இறங்கி யாருமே கிட்ட வர முடியாத அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு 20வது அதிகாரத்தில் என்னெல்லாம் நீ மீறக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா 14வது வருஷம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க. இல்லை ஒன்று விபச்சாரம். இப்போ தாவீது செஞ்சிட்டாரா இல்லையா? செஞ்சிட்டார். அடுத்து 2வது என்ன செய்யப்படாதுன்னா 17வது வருஷம் பிறந்த வீட்டை
இவருடைய மனைவி. இப்போ இந்த பொண்ணு யாரு? மனைவி. அவர் எத்தனை தப்பு பண்ணிட்டாரு? 2. சரியா? அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 கொலை செய்யாது இருப்பாரு. செஞ்சாரா? அப்ப எத்தனை தப்பு பண்ணிட்டாரு? 3. இப்ப தாவீது நான் செய்யலன்னு சொல்ல முடியுமா? சரி, இதை பார்ப்போம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 11:5. அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆதரிக்கிறார். சரி, இப்ப மாப்பிள்ளை இங்க கிடையாது, யுத்தத்துக்கு போயிருக்காரு. இப்ப யாரு கருக்க அப்பனா என்ன சொல்லணும்? தாவீது சொல்லணும். தாவீது வந்து ரொம்ப பிரில்லியண்டான மேன். அதனால என்ன செய்யறாரு? உன் வீட்டுக்கு போங்கிறாரு. என்ன சொல்றாரு? போ. ஏன் வீட்டுக்கு போக சொல்றாரு? போனா மனைவியோட உடலோட போடுவ. அப்ப குழந்தை யாரு பேருன்னு சொல்லிடுவாங்க? விஷயம். இது வந்து ஏமாற்றம். புரியுதா? அப்ப 11 வசனம் அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உரியா தாவீதை நோக்கி பெட்டிக்கும் வாசிக்க உரியா இடத்தில் அனுப்பி என்று யோவாபினுடைய ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதுக்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறான். வாசிக்கிறேன் 11 வாசிக்கிறேன். உரியா தான் தாவீதை சொல்றாரு. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களை தங்கி என் அண்ணனாய் யோவாவும் என் ஆண்டவரின் சேவகரும் வெளியிலே பாய்மறை இருக்கையில் நான் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் என் மனைவியோட சேமித்தது. பாத்தீங்களா? நான் வீட்டுக்கு போனா இதெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்? அதனால நான் செய்ய மாட்டேன், போக மாட்டேன். போன உடனே 14 வருஷம் பாருங்க. 16 ஏத்தியனாக உரியா செத்தான். என்ன அருமையாக ஒரு பிளான் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யோவாவுங்கிறது யாரா படைத்தலைவர். அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. யாருக்கு? என்ன இவங்க எழுதி கொடுத்து, இவனை நீ ஃப்ரண்ட் லைன்ல போய் நிப்பாட்டு. ஃப்ரண்ட் லைன் என்னது? யுத்தம் நடக்குது. அவன் கட்டாயம் என்ன செய்வான்? செத்து. பிரச்சனை இல்லை. இனி அவன் மனைவி யாருக்கு மனைவி ஆயிடுவா? சரி, ஆண்டவர் இப்ப என்ன செய்யணும்? தண்டனை பண்ணணும். ஆனா தாவீது ரொம்ப 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 விவரமான மனிதன். ஏன் விவரமான மனிதன் அப்படின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 71வது அதிகாரம் 9 71:9 முதல் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் கொடுக்கும்போது என்னை கைவிடாமல். தாவீதுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? இந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும். தைரியமா தப்பு பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் தப்பு பண்றாங்கன்னா, நான் ஊழியம் செய்வேன், இந்த கெத்து, ஆனா ஆண்டவர் வட்டி விட்டாங்கன்னா எங்கிட்டு போவாங்க தெரியுது. ஆனா இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 1:1 ராஜா தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பான பொழுது வஸ்திரங்களை அவன் மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அவனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல இருக்கிற காற்றெல்லாம் போயிடுச்சு, ஸ்கின்னல் போனா இருக்க, வயது சென்றுச்சு. இவரு ஆண்டவர் சித்தார்னா கொண்டிருக்கணும். அப்படித்தான் ஆண்டவர் குறைக்கிறது. உறுதியான ஒருத்தன் வந்து தொட்டான் உடனே அங்கேயே காலிட்டான், யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஜோமன் என்னனால விட்டு வைக்கிறாரு. விட்டு தான் வைப்பாரு, ஆனா தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டாங்க. சரியா? இப்ப இதை வந்து நமக்கு ஒரு பாடமாக எழுதி வச்சாரு. எதை? தாவீது செய்த தவறு நீ செய்தா உனக்கு தண்டனை உண்டு. எரேமியா 12வது அதிகாரம் 21வது 12 21 12 21 தாவீது குடும்பத்தார் உங்கள் செய்தியுடைய பொல்லாப்பு நிமித்தம். இப்ப அந்த குடும்பத்தாரை பத்தி பாக்குறாரு. தாவீது குடும்பத்தாரே, உங்க தாவீதுக்கு நான் செஞ்சிருக்கேன், உனக்கு நான் செய்வேங்கிறாரு. 21:12 உன் உக்கிரம் அக்னியை போல புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல். அந்த உக்கிரம்னா நீ செய்த செயலெல்லாம் என்ன செய்யுது? கோபமா எழுப்பி வருது. அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்கிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள் என்று சொல்லிட்டார். ஆண்டவர் ஒரு ஊமையா சொல்லிட்டாரு. நல்ல மரியாதையாது என்ன செய்வாங்க. இப்ப ஒவ்வொரு வசனத்தும் நான் பார்க்க போறோம். 38வது வருஷம்
சங்கீதம் 89:38. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தன் மேல் உக்கிரமா இருக்கு. அபிஷேகங்கிறது யாருக்கு செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசிக்கு அபிஷேகம், ராஜாக்கு அபிஷேகம், ஆசாரியனுக்கு அபிஷேகம். இவங்களுக்கு தான் வேற யாருக்கும் அபிஷேகம் இல்லை. அந்த ஆண்டோடைய ஊழியம் செய்யறவங்க. சரியா? இப்போ வாசிப்போமா? ஃபர்ஸ்ட் தாவீதுக்கு எங்கே அபிஷேகம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம். ஏழாவது 16:7 16 6. அவர்கள் வந்தபோது யார் சொல்றா? சாமுவேல் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டு அடுத்த சொன்னா கீ வார்த்தை. வேண்டாம், எதோ பார்க்குறாரு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த தாவீதுன்னு ஒருத்தர் பாவம் செய்வானு தெரியுமா தெரியாதா? ஏன் இதை அனுமதிக்கிறாரு? கிருபையை காட்டுறாரு. எப்பா உன்னை நான் அன்னைக்கே கொலை செய்திருக்கணும், 1க்கு 3 பாவம் செஞ்சுட்டேன், எத்தனை செஞ்சுட்டேன், ஆனாலும் நான் ஏன் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை அவசியம் பண்ணிட்டேன். ஆனால் தண்டனை கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வரிசை ஓடுறான், அண்ணாமரெல்லாம் போகிறாங்க, எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. ஆண்டவர் பார்த்து சமூகல் கேட்குறாரு, உனக்கு இப்பதான் பிள்ளை இன்னும் பிள்ளை இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருக்கான், அவன் குட்டி பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். இவர் சொல்றாரு, வர நான் சாப்பிட மாட்டேன், கை நினைக்க மாட்டேன். இந்த கை நினைக்கிறது என்னன்னு தெரியுமா? என் மகளை பொண்ணு பார்க்கறது எங்கே வந்தாங்க? தூத்துக்குடிலேருந்து, இந்த கூட்டு தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் கை நினைக்க மாட்டோம், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. என்ன கை நினைச்சு சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம். ஆமாம், பார்த்தாங்க, பூ வச்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு வரும், நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கை நினைக்க போகிறோம். அப்புறம் பரமாக்கடையில் போய் எல்லாம் சாப்பாடு கொண்டு நல்லா டாம்பும் நடந்துச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்? அப்படியே பந்தி இருக்க மாட்டேன். 11 16 11. அவன் இங்கே இருக்கு வர மட்டும் 12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிறந்த மேனியும் அழகிய கண்கள் நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சமூவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரனிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு. இது முதல் ஒரு அபிஷேகம். 2வது அபிஷேகம் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது. அப்பொழுது யூதாவின் மனிதர்கள் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் அரசனாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஏமா யூதா 3 கோல், இஸ்ரேல் 9 கோல், எற்ற. அப்ப அந்த டிவிஷன்ல யூதாக்கு என்ன செய்றாரு? ராஜா அபிஷேகம். இது செகண்ட் அபிஷேகம். 3வது அபிஷேகம் 5வது அதிகாரம் 3வது. 2 சாமுவேல் 5:3. இஸ்ரவேல் மூப்பர் எல்லோரும் எப்பொழுது ராஜாக்களுக்கு வந்தார்கள். தாவீது ராஜா இந்த இஸ்ரேல் மூப்பர்கள் யூதா முடிஞ்சிருச்சு. எப்பொழுதே கர்த்தர் முன்பாக அவர் கூடவே உடன்படிக்கை பண்ண பின்பு அவர்கள் தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அவர் 3 தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. தாவீது அபிஷேகம் பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யணும்? ராஜாவாக ரைட்டாமா கட்டளைகளுக்கு கீழ்படியும். சரியா? இப்ப இந்த கண்டிஷன் திரும்ப வாசிக்கிற சங்கீதம் 89வது அதிகாரம் 30. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களை விட்டு நடவாமல் விலகி மீறி நடந்தால் ட்ரெஸ்பாஸ் பண்ணா நான் ஆக்ஷன். சரியா? 39வது சுத்தவாசி பார்ப்போம். ஒழித்து விட்டு கிரீடத்தை தலையில தள்ளி போயிட்டு கீழே போன என்ன அர்த்தமா? அவரை நீ அசிங்கப்படுத்தலாம். அசிங்கப்படுத்து வாசிப்போமா? 2 சாமுவேல். இது எப்படி ஆண்டவர் செய்து காட்டினார்? கிரீடத்தை எப்படி தலையில தள்ள வைத்தார்? 2 சாமுவேல் 15வது அதிகாரம்
30வது இப்போ நான் வந்து சொல்கிறேன். 14 வசனத்தை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அப்சலோம் எதிர்த்து வரலாம். அப்சலோம் யார்? மகன். மகனுக்கு எது வேணும்? அரசாட்சி. அப்போ தாவீது சொல்கிறாரு, நம்ம விட்டு ஓடி போயிடுவோம். அவன் வந்து இந்த ராஜ அரண்மனையெல்லாம் தைச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவசரமாக போவோம்னு சொல்லி கிளம்பி வராரு. அப்போ தான் 30வது வசனம் பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி எப்பமா முகத்தை மூடுவாங்க? முகத்தை எப்போ மூடுவாங்க? தவறு செய்யும் நான் சொல்கிறேன் பேப்பர் வரும், அதில் பிரைப் வாங்கும்போது மாட்டிக்குவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ். அது பொம்பளையாக இருக்கும். முகத்தை என்ன செய்யும்? புரியுது அவங்களுக்கு? இந்த டிவி பேப்பர்லாம் யார் மூஞ்சி வரும்? முகத்தை மூடி. இது அவமானத்தில் மேக்சிமம். இப்போ நம்ம எப்படி போகிறோம்? தைரியமாக போகிறோம், வர்றோம், பேசுகிறோம், வைக்கிறோம். நம்ம வந்து அவமானப்படலை. ஆண்டவர் வந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாரு? அழுது கொண்டு ஒலிவமலை மேல் ஏறி போனோம். எப்படி ஏறி போகிறோம்? வெறுங்காலில். ஏமா வெறுங்காலில்? அதுதான் கிரீடம் கிலோ இப்போ ராஜா கிரீடம். இப்போ இதுதான் கிரீடத்தை செஞ்சாரு, தலையில் தரித்தார். இது முதல் கிரீடம். 40வது சங்கீதம் 89:40. அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு. மதில்கிறது என்னதுமா? ஒரு பாதுகாப்பு. நமக்கு ஏதாவது ஆண்டவர் பாதுகாக்கிறாரு, நம்ம ரத்த கொட்டாட மூடி வச்சிருக்கிறாரு, எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் பண்றாரு. ஆனா ஒரு ராஜாக்கு சுத்தி கோட்டைகள் யாரு? போர் சேவர்கள். அவங்க சர்க்கிள் இருப்பாங்க, கிட்டே வர விட மாட்டாங்க. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 30வது 16 5. தாவீது ராஜா பவுர் மட்டும் வந்த போது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேரில் ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசி. எனக்கு இந்த சீமேயிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சீமேயி ஏன் பிடிக்கும் அப்படின்னா, ஆண்டவர் வந்து உருவாக்கும் போது ஒரு சிலர் இந்த மாதிரி உருவாக்கிறார். அவங்களுக்கு இந்த பயமே இருக்காது. ஏன் பயம் இருக்காது? தூசிக்கிறது. இந்த நம்ம வேற ஒரு லூஸ் தேர்னா செக்யூரிட்டி. நீ என்னை பார்த்தியா? சட்டம் கத்துறது பார்த்தியா? எவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டே இருக்காங்க. நான் ஸ்டெஃபன் கேட்டேன், பெரியப்பா ஆல்வேஸ் இஸ் டூயிங் திஸ். என்னது? நான் ரொம்ப டஃப் ஆகிட்டேன். அண்ணன் கேட்டேன், பார்த்தியா? பார்த்து கொண்டு இருக்கிறேன். அங்கே நினைச்சாரு, ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அது ஏன் இந்த காம ஒரு காது தான். புரியுதா? நான் இந்த லூஸ் மாதிரி ட்ரெஸ் போடுறதுலாம் எனக்கு பிடிக்கலான்னு தெரியல. நான் டஃப்பாக சொல்லிட்டேன். கரெக்டாக 4 நாள் கழிச்சு மறுபடியும் நிற்கிறான். நான் ஹெச்ஆர் விட்டேன், டிஸ்மிஸ் பண்ணி வெளியே பண்ணாங்க. சார் டிஸ்மிஸ் பண்ணாங்க, பெரிய டாக்டர் 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. புரியுதா? இந்த கேரக்டர் இவங்கெல்லாம் தூசிக்கிட்டே இருப்பாங்க, கண்டுக்கிட்டே மாட்டாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏமா நான் என் பேஷண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறேன்? அன்பா ஐயா தான் கூப்பிடுவேன். எவ்வளோ குழம்பு இதெல்லாம் நான் தாழ்த்தி தான் பேஷண்ட்டை பார்க்குறேன். எனக்கு திட்ட தெரியுமா இல்லையா? ஏதாவது ஒரு பேஷண்ட் இந்த பிள்ளைகளை திட்டுவேன். நான் யாரை திட்ட மாட்டேன்? ஆனால் இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டேன், தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்த போது அப்சலோம் அவனை பார்த்து சகல ஜனங்களும் இதுதான் கோட்டை. சகல ஜனங்களும் இங்க வலதுபுறம் இடதுபுறமாக எல்லாம் கோட்டை மாதிரி நடக்கிறாங்க. இதான் மதில். ஆனா மதில் இருந்தாலும் அவன் தூஷிக்கிறது என்ன செய்து? தாவீது மேலும் சகல கற்களை எரிந்தான். நான் இதை எப்படி நான் உங்களுக்கு விளக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா ஜெயலலிதா ஈரோட்டில் இருக்கும்போது பிக்சர் போச்சு. அது நடந்து வருது. நீ ஒரு நாள் தூசிக்க முடியுமா? நச்சிடுவாங்க. ஆனா இவன் தைரியமா நினைச்சான், ஏறி சீமையை அவனை நோக்குவது ரத்த பிரியனே பேலியான் மனுஷனை தொலைந்து 8. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் ரத்தப்பிள்ளையை திரும்ப பண்ணினார். அதனாலதான் நீ என்ன செய்யறப்ப நடந்து வர்ற, உன் கிரீடம் தலையில விழுந்துருச்சு. அவன் சாதாரண மனுஷன். நான் என்ன செய்யற உடனே தூஷிக்கிறேன். ஆசை. கர்த்தர் ராஜ்யபாரத்தை குமாரனாகிய அப்சலோமின் கையில் கொடுத்தார். இதெல்லாம் உண்மையா தெரியா? உண்மைதான். ஆனா இது சிக்ஷை. ஆண்டவர் பாதையில கொண்டு போது சிக்ஷை வரும். அதை நம்ம ஏற்றுக்கொள்றது ரெடியா இருக்கும். ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நினைச்சுன்னா ஒழுங்கா இப்போது இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ ரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். அப்ப அந்த கேப்டன் என்ன சொல்றான்னா, இவன் நாய் செத்த நாய், இவன் தலையை வாங்கிக்கப்படணும். தலையை வாங்குறது என்னன்னா
இப்போ தாவீது கண்ணை விட்டு அப்படின்னா போதும், என்னது பேச வேண்டாம், தலையை கையில் கொண்டு வந்துடும். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது 10 வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து எனக்காக என்று சொல்லப்படுது. செருகாயின் முகக்குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். என்ன அழகா சொல்றாருங்க. இந்த சீமையெல்லாம் நீ தூஷிக்க முடியாதுப்பா. அப்போ பாவத்தை அனுபவிக்கிறார். அதான் இதுதான் மதில். இந்த வசனத்தை வாங்க 40. அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணாசங்களை பாழாக்கினான். 41. வழியில் நடக்கிற யாவரும் அவனை தன் அயலாருக்கு வழியில ரோட்ல போறேன் வைக்கிறாங்க. இதுதான் வசனம். அப்ப நீ 3 பாவம் செய்றீங்க, நான் ஏன் தண்டனை அவனை கொடுத்து தான் தீருவேன். ஆனால் உன்னை நான் கொல்ல மாட்டேன், முதல் வயதில் நான் நினைச்சுவேன், பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 11 வசனம் 2 சாமுவேல் 16. இன்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லோரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்த கர்த்தர் அவனுக்கு கட்டளையிடுகிறார். 12 பாருங்க. ஒருவேளை பார்த்து நான் பிடிச்சது ஏன்னா தூஷிக்கட்டும், என்ன இருக்குது, ஆமாம் நான் கண்டுக்கிடாமல் இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் பார்த்து எனக்கு அவர் என்ன செய்வார், ரிவார்டு கொடுப்பார், நன்மையை சொல்லி கட்டுவார். அப்போ இதை நம்ம முடிக்க போகிறோம். ஒரு இதனுடைய கீ வார்த்தை என்ன காமிச்சேன்னா 45 வருஷம் தான் கீ வார்த்தை. அவன் வாலிப நாட்களை, இந்த வாலிப நாட்களில் அவன் செய்த பாவத்தை ஆண்டவர் கணக்கு வச்சுருக்கார். கணக்கு வச்சு அவர் அதுக்கு இதெல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். செய்து முடிச்சதுனால அவருடைய வல்லமை நம்ம பார்க்கணும். அவருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கும் பவர், சிக்ஷை கொடுக்கறதுக்கும் பவர். ஜெபிச்சப்படிப்போம். மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நன்றி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. விளைவினத்திலே நம்முடைய பலன் பூர்ணமாக விளங்குவதற்காக நன்றி ராஜா. கிருமையாக எங்களை காத்து இருக்கிற தயவும் அன்பும் இறக்கத்திற்கும் நன்றி ராஜா. மாற்றம் உதவனை எப்படி சரி இனிமேல் எங்களை பரிசுத்தப்பட்ட முடி வரைத்து காத்துக்கொண்டப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்களை பிதாவே, ஆமென்.